சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி மடிப்பாக்கம் லொகேஷன்ல எங்க லொகேட்டா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டேன், மதுரை எல்லாமே இப்போ பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மடிப்பாக்கம் குபேரர் நகர் மடிப்பாக்கம் குபேரர் நகர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் டு வேளச்சேரி போறோம் பாத்தீங்களா, மெயின் ரோட். எக்ஸாக்டா அந்த மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா ஒரு 700 மீட்டர் 700 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. இந்த 6 வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே இவி சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க வீட்டில் எதனா எலக்ட்ரிக் வண்டி இருந்தா நீங்க தாராளமா சார்ஜ் போட்டுக்கலாம். எல்லா கார் பார்க்கிங்லையும் அந்த ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே சுத்தி காட்டுங்க, சுத்தி பாருங்க எவ்வளவு வீடுகள் இருக்கு பாருங்க. வெல் டெவலப்டு ஏரியால தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 921 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 392 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. நம்ம என்ட்ராய் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்க, சிட் அவுட் ஏரியா. உங்க வீட்டுல யாரா வராங்க அப்படின்னா இந்த இடத்துல சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 55 இன்ச் நீங்க தாராளமா பிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவு பெரிய டிவி யூனிட்டாவே இருக்கு. கீழெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ட்ரவுஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இபி எல்லாமே 3 ஃபேஸ் இபி தான். இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மற்ற எல்லா வீடுமே சோல்ட் ஆகி ஆல்ரெடி உங்களுக்கு கிரகப்பிரவேசம் எல்லாமே பண்ணி ஆளே உங்களுக்கு குடி வந்துட்டாங்க. ஆனால் ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிவி யூனிட் பார்த்தோம், மாடலர் கிச்சன் பார்த்தோம். இந்த வீட்டில் இப்போ நீங்க என்னென்னலாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு ஆட் ஆயிடும். ஸோ அடிஷனல் காஸ்ட் இந்த வுட் ஒர்க் இந்த செமி ஃபர்னிஷ் நம்மளுக்கு வராது. அதுமாதிரி கார் பார்க்கிங் லிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிடும். அடிஷனல் காஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிஷனல் காஸ்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களாரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் லொகேஷனில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொகேட்டாக இருக்க ஒரு நியூ 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் பாருங்க, ஹரி எனக்கு மடிப்பாக்கம் லொகேஷனில் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்க சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு லோ ரைஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி மடிப்பாக்கம் லொகேஷன்ல எங்க லொகேட்டா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டேன், மதுரை எல்லாமே இப்போ பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மடிப்பாக்கம் குபேரர் நகர் மடிப்பாக்கம் குபேரர் நகர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் டு வேளச்சேரி போறோம் பாத்தீங்களா, மெயின் ரோட். எக்ஸாக்டா அந்த மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா ஒரு 700 மீட்டர் 700 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. ஸோ நம்ம கீழ்கட்டளை டு மடிப்பாக்கம் போறோம் பாத்தீங்களா, அந்த ரூட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு நியர்பை ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சான் அகாடமி நம்மளுக்கு இருக்கு, நாராயணா ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல், இது எல்லாமே நம்ம சைட் நியர்பை இருக்கு. காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெல்ஸ் யூனிவர்சிட்டி நம்மளுக்கு இருக்கு. எக்ஸாக்டா ரேடியல் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 900 இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அது மாதிரி நியர்பை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம சைட்டுக்கு நியர்பையே உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு யார் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அக்ஷயா அசோசியேட், இவங்க தான் நம்மளை இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ரைஸ் அபார்ட்மெண்ட். இப்போ நம்ம உள்ள போய் பார்த்துடலாம் வாங்க டீட்டெயில்ஸ்லாம். இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தா டோட்டல் நமக்கு 6 யூனிட் இருக்குங்க. இப்போ எத்தனை யூனிட் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. எல்லா வீட்லையுமே ஆளே உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அது மாதிரியான ஒரு ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நியர்பை நீங்க கோயிலம்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருந்தாலும், இல்ல வேளச்சேரி லொகேஷன் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருந்தாலும், இல்ல எஸ்கோலத்தூர் இந்த கீழ்கட்டை லொகேஷன்ல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தெரிந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அது மாதிரி 6 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 6 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு சம்பு கொடுத்துருக்காங்க, செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியால கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே லாரி வாட்டர் தாங்க. இந்த ஏரியால எல்லா இடத்துலையும் உங்களுக்கு லாரி வாட்டர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக் பிட்லாம் இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 99% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னொரு 1% சின்ன சின்ன ஒர்க் தான் பெண்டிங் இருக்கு, அதையும் இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி 6 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ள போயிடலாம். அது மாதிரி இன்னொரு விஷயங்க, எல்லா 6 வீட்டு நான் சொல்லியிருந்தேன், 6 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே இவி சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் எதனா எலக்ட்ரிக் வண்டி இருந்தால் நீங்கள் தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம். எல்லா கார் பார்க்கிங்லையும் அந்த ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்க, மேலே பார்த்தா உங்களுக்கு CCTV கேமரா இருக்கு. இது நம்ம என்ட்ரன்ஸ் வருங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அது மாதிரி சுற்றி செட்பேக் விட்டுருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு செட்பேக் இருக்கு. அந்த சைடு நம்மளுக்கு 3 அடி செட்பேக் இருக்கு. சுற்றி செட்பேக் விட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி
ஒரு கார் விட போக ஒரு 2 பைக் நீங்க தாராளமா உள்ள ஸ்டாப் பண்ணலாம். ஒரு எக்ஸிவி காரை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஸோ ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில பாருங்களேன். ஸோ சுத்தி உங்களுக்கு அபார்ட்மெண்ட் வீடுகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. அது மாதிரி இந்த வேளச்சேரி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 700 மீட்டர் தான். நீங்க மேப் போட்டு நீங்க வரலாம். எக்ஸாக்டா 700 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு. இப்போ நம்ம உள்ள போய் பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து லாரி வாட்டர் தான் சொல்லியிருந்தேன். இப்போ எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்ரோ லைன் கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்களா. ஸோ இன்னும் அந்த வாட்டர் தான் வரலன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வாட்டர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ என்ட்ராய் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இபி பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி நம்மளுக்கு வரும். அது மாதிரி ஒரு காமன் இபி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்துருங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு இன்னொரு 2 வீக்ஸ்க்குள்ள இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனால் ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு. அந்த ஒரு யூனிட் எந்த ஃப்ளோர்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அந்த யூனிட் வந்து ரிவ்யூ பண்ணிடலாங்க. அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் வேற ஏதாவது லொகேஷனை பார்க்குறீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு இங்கே லிஃப்ட் இருக்குங்க. லிஃப்ட்டுக்கு அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா இந்த வீடு நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு குடியே வந்துட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ நம்ம அப்படியே உள்ள போயிடலாம். மெயின் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்குட்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டோர் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு தீக்குட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க மேல லைட்டு, இது எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் எல்லாமே நான் லாஸ்டா சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 921 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 392 392 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. நம்ம என்ட்ராய் உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்க சிட் அவுட் ஏரியா. உங்க வீட்டில் யாருன்னா வராங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே அந்த பெட்டு மாதிரி இந்த உங்களுக்கு அந்த ஜொல்கட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உட்கார்ற மாதிரி மேலே பெட்டு போட்டுருப்பாங்க பாருங்க. அந்த பெட்டு மாதிரி நீங்கள் மேலே போட்டுட்டீங்கன்னா ஸோ தச்சுட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் வுட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு மேலே வந்துடும். மேலே ஃபுல்லாக அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ மேலே நம்மளுக்கு ஹுட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் உங்களுக்கு டேரெக்டாக சன்லைட் வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஸ்பேஸை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கிளாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாலும் டேரெக்டாக உங்களுக்கு சன்லைட் உள்ள வருதுங்க. ஸோ அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா 16x11 16க்கு 11ல நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துரும், இங்க ஒரு ரெண்டு ஃபேன் பாயிண்ட் நம்மளுக்கு ஹால்ல வந்துரும். ஹால் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க. அதுவே ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பார்டர் லைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வென்டிலேஷனுக்காக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு எப்பவுமே அந்த சன்லைட்டுக்கும் அந்த காத்து வசதிக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா ஒரு டார்க் கலர்ல பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ குடியேற மாதிரி ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க இந்த லொகேஷன்ல, அதுவும் இந்த மடிப்பாக்கம் லொகேஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா உங்களுக்கானது தாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 55 இன்ச் நீங்க தாராளமா ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவு பெரிய டிவி யூனிட்டாவே இருக்கு. கீழெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ட்ராவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இபி எல்லாமே 3 ஃபேஸ் இபி தான். இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மற்ற எல்லா வீடுமே சோல்ட் அவுட் ஆகி ஆல்ரெடி உங்களுக்கு கிரகப்பிரவேசம் எல்லாமே பண்ணி ஆளே உங்களுக்கு குடி வந்துட்டாங்க. அடுத்து அப்படியே உள்ள வந்தோடனே பார்த்தா இது நம்மளுக்கு கிச்சன் ஏரியா வந்துருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா உங்களுக்கு மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த தட்டு வைக்கிற ட்ரே, இந்த கரண்டி வைக்கிற ட்ரே, எல்லா ட்ரேஸும் உங்களுக்கு வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு வந்துடும். கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணிருக்காங்க. கிச்சன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக இங்க பாருங்க இங்க ஒரு விண்டோ ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கா, அதனால உங்களுக்கு சன்ரைஸ் ஆகும்போது டேரக்டா வெளிச்சம் இந்த கிச்சனுக்குள்ள நம்மளுக்கு வருங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா எங்கேயும் நம்மளுக்கு மேட் ஃபினிஷிங்ல பார்த்தா வுட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படியே இந்த சைடு மேலே பாருங்களேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சின்ன சின்ன இடம் கூட விடாம ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான அவுட்லெட் பாயிண்ட், டேப் பாயிண்ட், உங்களுக்கு சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இது நம்ம ஹாலோட ஃபுல் வியூ. நம்ம இது வழியா தான் உள்ள வந்தோம். சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா WPC நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் உங்களுக்கு கிளாஸ் செட் வந்துடும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அது மாதிரி நியூ மாடல் டைல் தான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப் டு பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி 6 ஃபீட் வரைக்கும் டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க.
இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாம் பார்த்தா பட்டாக்கோட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11 10க்கு 11ல இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும். வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் விண்டோ நம்மளுக்கு வந்துடும். அப்படியே இந்த சைடு பாருங்க, லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நல்ல பெரிய கபோர்டா தான் இருக்குங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் வந்துடும். இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11. அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா 12/12 12க்கு 12ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மேல பாருங்களேன். இந்த பெட்ரூம்லயும் நம்மளுக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. இந்த பாத்ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைல ஒரு கிளாஸ் செட் இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம்ல டைல் பார்த்து பாத்தீங்களா, அது மாதிரி இல்லாம ஒரு நியூ டிசைன்ல டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், இந்த வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு காம்பேக்ட் சைஸ்ல நம்மளுக்கு பால்கனி இருக்கு. ஸ்லைடிங் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே கிளாஸ் டோர் தாங்க இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வெளிச்சம் டேரக்டா உள்ள டேரக்டாவே வரும். அப்படியே வந்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் சைஸ்ல நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்கு. அது மாதிரி அந்த அபார்ட்மெண்ட் பாருங்களேன். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கும் பாருங்க ஒரு 5 அடி செட் பேக் வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால எப்பவுமே உங்களுக்கு அந்த காத்து வசதியெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம டெரஸ் வந்துட்டுங்க. டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லோ ரைஸ் அபார்ட்மெண்ட்ல டெரஸ் வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் லிஃப்ட் வைக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. டெரஸ் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க, ஃபுல்லாக உங்களுக்கு கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 12 மணி டைமில் மேலே நீங்கள் துணி காய போட வந்தாலும் உங்களுக்கு அந்த காலில் உங்களுக்கு ஹீட் இறங்காது. ஸோ இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு, கால்லாம் ஹீட் இறங்கல. ஃபுல்லாக உங்களுக்கு கூலிங் டைலும் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணி காய போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ராட் கம்பி எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேங்க. அந்த டேங்க் தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேளச்சேரி மெயின் ரோட்டில் இருக்கும். அந்த கைவெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய உங்களுக்கு பார்க் இருக்கும் மெயின் ரோட்லேயே, அங்கே தான் அந்த டேங்க் இருக்குது. எக்ஸாக்டாக அந்த வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் 700 மீட்டர்லேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. அப்படியே சுற்றி காட்டுங்க, சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். வெல் டெவலப்டு ஏரியாவில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த சைடு நான் உங்களுக்கு வேளச்சேரி அந்த மெயின் ரோட் காட்டுறேன், அங்கேருந்து உங்களுக்கு 700 மீட்டர். அப்படியே இந்த சைடு பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஷெல் ஆஃபீஸ் தெரியுதுங்களா, அதான் நம்ம ஷெல் ஆஃபீஸு. அது வந்து ரேடியல் ரோட்டில் நம்மளுக்கு இருக்குது. எக்ஸாக்டாக ரேடியல் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த ரோட்டில் தான் உங்களுக்கு காமாஜ் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல், காமாஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்மளுக்கு வரும். இந்த சைடு 700 மீட்டர், இந்த ரேடியல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பாக்கம் டு கீழ்கட்டளை மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா இந்த கீழ்கட்டளை, வேளச்சேரி, இந்த ரேடியல் ரோட்ஸ் சரௌண்டிங்கில், இந்த பள்ளிக்கரணை லொக்கேஷனில் யாருன்னா ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தாங்க. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். இப்போ இந்த வீட்டோட ப்ரைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த வீட்டோட ப்ரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட பில்டப் ஏரியா இன்னொரு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 921 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 392 392 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாரா இந்த லொகேஷனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு வந்து சைட் விசிட் பாருங்க. நான் டைரக்டா பில்டோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் ஆனாலும் நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கோட் பண்ணிருக்காங்கன்னா 61,50,000 61,50,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்ல என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டிவி யூனிட் பார்த்தோம், மாடலர் கிச்சன் பார்த்தோம். இந்த வீட்டில் இப்போ நீங்க என்னென்னலாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு ஆட் ஆயிடும். ஸோ அடிஷனல் காஸ்ட் இந்த வுட் ஒர்க், இந்த செமி ஃபர்னிஷ் நம்மளுக்கு வராது. அதுமாதிரி கார் பார்க்கிங், லிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிடும். அடிஷனல் காஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிஷனல் காஸ்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வரும். மற்றபடி 61,50,000 இப்போ நீங்க வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த கார் பார்க்கிங் எல்லாமே நம்மளுக்கு ஆட் ஆயிடுங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.